ரத்னதீபம் ஆஜானுபாகுமரவிந்ததலாயதாட்சம் ராமம் நிசாச்சர விநாசகரம் நமாமி. வைதேகி சகிதம் சுரத்ருமதலே வைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிப்யः பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபிः பரிவ்ருதம் ராமம் பஜே ஸ்யாமளம். உல்லங்க்ய சிந்தோஸ்சலிலம் சலீலம் யஸ்ஸோகவன்னிம் ஜனகாத்மஜாயாஹ ஆதாய தேனைவ ததாஹ லங்காம் நமாமி தம் பிராஞ்சலிம் ஆஞ்சநேயம். தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிர்யதி பௌருஷே சாப்ரதித்வந்த்வஹ சரைனம் ஜெஹிராவணிம். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ரகுநந்தன பரபிரம்மணே நமஹ. திருமாமகள் கேள்வன் திருவடி பணியும் திருவுடையீர். நேற்றே தினம் கைகேயி மாதாவினாலே 14 ஆண்டுகள் கானகம் போகும்படியாக ஆணையிடப்பட்ட ராமன் தாய் சொல் ஏற்று தன்னுடைய மாதா கோசலையினிடத்திலே வந்து செய்தி சொல்லி நிற்க, அப்பொருள் இலக்குவன் மிகுந்த சினத்தோடு கூடியவனாக அங்கே நுழைந்து பெண்ணின் வாக்கியத்தின்படி நடக்கின்ற காயும்புலங்களும் காமத்தால் கலங்கின விபரீத புத்தி படைத்த கிழவனான தசரதனுடைய வார்த்தையை ஏற்க வேண்டாம் என்று கூறி கைகேயினாலே உற்சாகப்படுத்தப்பட்டு நம் தந்தை துஷ்டராகவும் எதிரியாகவும் ஆகும் பட்சத்தில் அவரை கட்டி சிறையில் வைப்பது கூட குற்றமாகாது என்று பேசி இப்படி சூளுரை பகர கோசலையை பார்த்து சொல்லுகிறான். அனுரக்தோஸ்மி பாவேன பிராதரம் தேவி தத்வதஹ சத்யேன தனுஷா சைவ தத்தேனேஷ்டேன தேசபே. தாயே, நான் அன்பு நிறைந்த மனத்தனாய் ராமனிடத்திலே ஈடுபாடுள்ளவனாக இருக்கிறேன். சத்திரியனுக்கும் பிராமணனுக்கும் உரியதான அக்னிஹோத்திரம், சத்தியம், தபஸ், சரணாகத திராணம், வில்லு, அஹிம்சை, தேவதா பூஜை ஆகியவைகளின் மேலே சபதமிட்டு சொல்லுகிறேன். தீப்தமக்னிம் அரண்யம் வா யதி ராமஹ பிரவேக்ஷதி பிரவிஷ்டம் தத்ர மாம் தேவி த்வம் பூர்வமவதாரயா. எரிகின்ற நெருப்பிலே ராமன் இறங்கினாலும் கொடிய கானகத்திற்கு ராமன் செல்வானானாலும்
அந்த நெருப்பிலும் கானகத்திலும் ராமனுக்கு முன்னே நான் நுழைவேன் என்பதை உறுதிபடச் சொல்லுகிறேன் என்று கூற, உடனே பெருமாள், குழந்தாய் லட்சுமணா, மிகுந்த கோபத்தோடு நீ வில்லேந்தி நிற்க காரணம் என்ன என்று கேட்க, அண்ணா, சத்தியத்தை கொன்று உனக்கு உரிய அரசுரிமையை நீக்கின அந்த கைகேயியை கொன்று உனக்கு மௌலி சூட்ட கருதி நான் வில்லேந்தி நிற்கிறேன். அண்ணா, வில்லேந்திய இலக்குவன் அருகே இருக்கும் பொழுது வானில் உள்ளவர்களும் துணிந்து வந்து என்னை விலக்க முடியாது. அப்படி விலக்குவரானால் என் வாளிக்கு இலக்காக்கி அவர்களை அழிப்பேன். உடனே ராகவன் சொல்லுகிறான், தம்பி, முறைகோடாக தாய் தகப்பன் பேரிலே சீற்றம் கொள்ளலாமா? இது குற்றமல்லவா என்று கேட்க, அண்ணா, என் கண்ணெதிரே முதலிலே உனக்கே அரசு என்று வாக்குறுதி தந்துவிட்டு பிறகு உனக்கு நாடு இல்லை என்று சொல்லி காட்டுக்கு அனுப்புகிற கொடிய உணர்வுடைய தசரத மகாராஜனை போல உன் மீது அன்பில்லாத சிலர் உன்னை தாங்கள் பெற்ற வரத்தினால் காட்டுக்கு போகச் செய்ய அதை கண்டு துன்புறுவதற்கா நான் பிறந்தேன் என்று இலக்குவன் சொல்ல, தம்பி லட்சுமணா, உனக்கு என்னிடத்திலே மாசிலா அன்பு அளப்பரியதாக உண்டு என்பதை நான் அறிவேன். உலகத்திலேயே நான் எதை பெரிதாக எண்ணுகிறேன் தெரியுமா? தர்மத்தை தான் பெரிதாக நினைக்கிறேன். அந்த தர்மம் சத்தியத்தில்தான் நிலைத்து நிற்கிறது. ஆக பிதாவினுடைய வாக்கிய பரிபாலனம்தான் உலகிலேயே தலை சிறந்த தர்மம் என்று நான் கருதுகிறேன். தம்பி, பெரியோர்களிடமிருந்தோ பிதாவினிடத்திலிருந்தோ மாதாவினிடத்திலிருந்தோ பிராமணனிடத்திலிருந்தோ ஒரு ஆணை பிறக்குமானால் அதை செயலாற்றாது விடுபவனை விட படுபாவி வேறு எவனும் கிடையாது என்பது என்னுடைய மனத்தில் இருக்கிறது. தம்பி, ஒன்று சொல்லுகிறேன். கோடை காலம் காவேரி நதியிலே நீர் வறண்டு விட்டது என்றால் அது நதியின் குற்றமா அல்லது மழை பெய்யாமையின் குற்றமா? மழை பெய்யாததன் குற்றம்தான். அதுபோல் தம்பி, இது தசரத மகாராஜாவின் குற்றம் அல்ல, தாய் கைகேயி குற்றமும் அல்ல, அவள் மகன் பரதன் குற்றமும் அல்ல. இது விதியின் பிழை, இது விதி செய்த குற்றம். இதற்கு ஆர் மீது நீ சினந்து என்ன பயன்னா? உடனே லட்சுமணன் சொல்றான், அண்ணா, பலஹீனனும் அசக்தனும் அல்லவா கண்ணுக்கு தெரியாத கடவுளை நம்புவான். அண்ணா, அந்த கடவுளே வந்தாலும் அவனையும் ஒழித்து கட்டி உனக்கு அரசு தருகிறேன். முதல் நாஸ்திகன் லட்சுமணன் தான் இல்லையா? அதாவது இவனுடைய நாஸ்திகவாதம் பகவானை எப்படியாவது நலமாக இருக்க வைக்க வேண்டும் என்ற அவாவில் வந்ததாகையாலே கடவுள் இல்லை என்று இவன் சொல்லவில்லை. அந்த கடவுளையும் வென்று உனக்கு நான் அரசு தருகிறேன். ஒரு பெரிய நாஸ்திகன் இருந்தான்.
அவனுக்கு ஒரு புள்ள பிறந்தான், பிரஹ்லாதன் மாதிரி புள்ள. இந்த பய வாழ்நாள் பூரா தன் மகன் வாயாலே கடவுள் இல்லை அப்படின்னு சொல்ல வைக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணினா. ஆனா மகன் இவன் வழியிலே வருகிறவனாக தெரியவில்லை. இந்த கிழமை என்ன பண்ணா, சாக போறான், எழுத்தாப்புல சொகுத்துல இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் எழுதினான். மகனை கூட்டான், மகனே அதை படிடான்னா. என்ன எழுதியிருக்கான்? God is nowhere. என்ன எழுதியிருக்கான்? God is nowhere எழுதியிருக்கான். இந்த பையன் படிச்சான் God is now here. அந்த WNO சேர்த்துட்டு HERE பிரிச்சான், கடவுள் இங்கும் இருக்கிறான் என்று அவன் படிச்சான். ஆக இல்லை என்பதுதான் உலகத்திலேயே சிறந்த சொல். ஏன்னா இல்லைன்னு சொன்னா எது இல்லைங்கிற கேள்வி வரும் இல்லையா? எது இல்லைன்னா அப்ப ஏதோ ஒன்று இருப்பதாக ஏற்றுக்கொண்டுதானே நீ இல்லை என்கிறாய். அப்ப ஏற்றுக்கொண்டு விட்டான், ஆனால் மனது அவனை கடவுளாக இசையவில்லை. அதான் நாஸ்திகவாதமே தவிர சூன்யவாதம் அல்ல. எதுவுமே இல்லை என்பது நாத்திகனுடைய கருத்து அல்ல. அது இருக்கட்டும். இவன் குதிக்கிறான். உடனே பெருமாள், தம்பி, என்னுடைய தாய் தந்தை வார்த்தையை மீறி நான் அரசாழ்வது நியாயமானால் தமையனான என்னுடைய வார்த்தையை நீ மீறுவதும் குற்றமல்ல. உடனே இளைய பெருமாள் சாந்தமானான். அப்ப கௌசல்யா தேவி ராமனை பார்த்து சொல்றாள், அப்பா ராமா, உன்னுடைய தம்பி லட்சுமணன் எவ்வளவு அழகாக பேசினான், இதையெல்லாம் கேட்டாயல்லவா? ஒன்னு சொல்றேன், நீ தசரதனுடைய வாக்கியத்தை மட்டும்தான் பரிபாலனம் பண்ணணும்ங்கிறது கிடையாது. மாத்ரு வாக்கிய பரிபாலனம் பண்றதும் புத்திர கிருத்தியம் தானே, பிள்ளையினுடைய கடமை தானே நாள். ஆமாம், அப்படியானால் மாதாவான நான் சொல்லுகிறேன், நீ இங்கேயே இருந்து எனக்கு பணிவிடை பண்ணு. அப்படி என் வார்த்தையை மீறி போவாயானால் பிரம்மஹத்தி தோஷம் சம்பவிக்கட்டும். ராமனை எப்படியாவது நிறுத்தும்னு இவ சொல்றாள். ராமன் சொல்றான், நாஸ்தி சக்தி பிதுர்வாக்கியம் சமதிக்ரமிதும் மயா பிரசாதயே த்வாம் சிரதாக கந்துமிச்சாம்யகம் வனம். தாயே, தகப்பனாருடைய ஆணையை மீறுவதற்கு எனக்கு சக்தி இல்லை. தேவரீரை வணங்கி யாச்சிக்கிறேன், அருள் புரிந்து என்னை கானகம் அனுப்ப இசைவு தர வேண்டும். தாயே, அப்படி நீர் சம்மதம் தராமல் நான் கானகம் போனாலும் உம்முடைய சாபம் எனக்கு பலிக்காது. எப்படிப்பா சொல்றேன்? ஜாமதக்னேன ராமேண ரேணுகா ஜனனீ ஸ்வயம் கிருத்தா பரசுனாரண்யே பிதுர்வஜன காரணாது. அம்மா, ஒரு பழங்கதை தெரியுமா உமக்கு? இயமதங்கி என்று ஒரு முனிவன், யமதக்னி, அதுதான் தமிழ்ல இயமதங்கி. அந்த முனிவனுடைய மனைவி ரேணுகா என்பவள். அவர்களுக்கு 5 பிள்ளைகள் பிறந்தார்கள். இந்த ரேணுகா தேவி மகாபதிவிரதை. தினந்தோறும் ஆற்றங்கரைக்கு போவாள். ஆனா குடிசேலேந்து கலையை எடுத்துட்டு போக மாட்டாள். அந்த ஆற்று மணலை கையால் குடமாக பிடிப்பாள். இவள் பாதிவிரத்திய சக்தியினாலே
அந்த மண் குடமாயிடும், அதிலே நீர் முண்டு கொண்டு வருவாள். இப்படி நடந்து கொண்டிருக்க ஒரு நாள் இந்த அம்மையார் நதி தீரத்திற்கு செல்லும் பொழுதோ ஆகாசத்திலே சித்திரவதனன் என்ற ஒரு கந்தர்வன், கந்தர்வர்களே மிக அழகர்கள், அடியேனை போல. சிரிக்கிறத பார்த்தா ஒத்துக்கலன்னு தெரியுது. அடியேன் சுபாவம் என்னன்னா, என்ன நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படித்தான் உங்களை நான் நினைப்பேன். ஜாக்கிரதையா நினைச்சுக்கோங்க. இந்த அம்மா அந்த சித்திரவதனங்கிற கந்தர்வன் ஆகாசத்துல போறான். அவனுடைய நிழல் அம்மா குனிஞ்சுண்டு போறாளா, நிழல் தரையில படுறது. பார்த்தால் ஆண் பிள்ளைகளில் கூட இவ்வளவு அழகன் உண்டான்னு நினைச்சா. அவ்வளவுதான், மண்ணை பிடிக்கிறா, குடமாகல. கற்பு என்பது எவ்வளவு விழிப்புணர்வோடு காக்கத்தக்கது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கணவனை தவிர இன்னொரு ஆடவனை மனத்தால் விரும்பாதிருத்தல் மட்டும் கற்பல்ல, அடுத்த ஆடவன் நிழலை அழகென்று கருதினாலே கற்பு போய்விடும் சொல்றாள்னா அவ்வளவுதான். ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. ஆக குடமாகல, இந்த அம்மா குடிசைக்கு வரல. யமதக்னி மகரிஷி திரிகாலஜனானபடியினாலே தன் அறிவினால் நடந்ததை உணர்ந்து தன்னுடைய 4 பிள்ளைகள் உமன்வரன், வசுசேனன், சுஷேணன், விஸ்வாவசு என்ற 4 பேரையும் உங்கள் தாயை கொன்று வருகிறான். தாயை கொள்வதானால் தகப்பனையும் கொல்லலாமான்னு கேட்டாங்க. விட்டுட்டார். 5வது புள்ளதான் நம்ம கதாநாயகன் பரசுராமன். பரசுராமா, உன் தாயை கொன்றுவான்னா எதற்குன்னு கேட்கல. போனான், கோடறியினால் தாய் தலையை வெட்டினான். வந்தா, அப்பா காரியத்தை முடிச்சு விட்டேன்னா 4 பசங்க பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணல. நான் உன்னை உங்க அம்மாவை கொல்ல சொன்னேன், காரணமும் கேட்கல, என்ன குற்றம்னு தெரிஞ்சுக்கல. அப்பா சொன்னா அதை செய்ய வேண்டியது மகன் கடமை என்று செய்து வந்தாய். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ கேள்ணும். எனக்கு என் தாய் வேண்டும். ஆறு பரசுராமன் பிழைத்தாள்னா, அம்மா தகப்பன் வார்த்தைக்காக பரசுராமன் தாயையே கொன்றான் என்றால் தசரதன் வாக்கியத்துக்காக உம்ம வாக்கியத்தை மீறது எனக்கு பாப சம்பவம் ஆகாது. அழகா திருஷ்டாந்தம் சொல்லி, நான் சென்று வருகிறேன் தாயே என்ற உடனே கௌசல்ய சொல்றான், அப்பா நீ காட்டுக்கு போறதா நான் தடுக்கல, அடியேனும் உன்னோடு உடன் வருகிறேன் அப்படின்னாள். இப்ப சொன்னா, அம்மா ஏற்கனவே என்னுடைய பிரிவினாலே தசரத மகாராஜா மிகவும் நொந்து போகிறார். அவர் அருகில் இருந்து அவருக்கு தைரியம் சொல்லி ஆறுதல் படுத்த வேண்டியவள் அல்லவா நீ? மனைவி என்பவள் கணவன் இருக்கும் வரையிலும் அவன் அருகாமையை விட்டு அகலக்கூடாது. கணவனுக்கு பணிவிடை பண்ணுவதுதான் மனைவிக்கு சிறந்த லோகங்களை அடைய வழின்னா. பதிவிரதா தர்மங்கிறது அவளை சிறந்தது. ராமாயண உபன்யாசம் நடந்துருக்கு. ஊர்ல உள்ளவா அத்தனை பேரும் கதைக்கு வந்திருக்கா. ஒரே ஒரு மாமி மட்டும் கதைக்கு வரதே இல்லை. அவ ஆத்துக்கார் என்ன பண்ணார், ஏண்டி இப்படி வீண் பொழுத போகிறே, கரடியா கத்தராரேடி, போய் கேட்டுட்டு வா. ஏன்னா இந்த பிராமண இம்சை தாங்காத அந்த அம்மா கதைக்கு வந்தாள். அன்னைக்கு என்ன கட்டம்னு கேட்டா, அனசூயா தேவியும் சீதா தேவியும் சந்திக்கிற கட்டம்.
ரெண்டு மகாபதிவிரதைகள் சந்தித்தா எதை பத்தி பேசுவா? கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளின் பெருமையை ரெண்டு பேரும் பேசினாள். பாகவதர் வெளுத்து கற்றார். பதிவிரதேன்னா இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்றார். அவர் ஆம்படை அங்க வரலங்கிற தைரியம் அவருக்கு பாகவதற்கு வெளுத்து கற்றார். இத கேட்டுண்டா கதை முடிஞ்சது. ஆத்துக்கு வந்தா மாமா கேட்டார், என்னடி கதை காட்டியா, எப்படி இருந்ததுன்னா. அங்க போயும் அந்த பாழா போற பிராமணா உண்மை அளவைத்தான் எடுக்க சொன்னான். எப்பேற்பட்ட பதிவிரத பாருங்க. என்னை நீங்கி இடர்கடல் வைகூறும் மன்னர் மன்னனை வற்புறுத்தாது உடன் துன்முகானம் படர துணிவதே அன்னையே அறம் பார்க்கிலையாம் என்றான். தாயே, கொஞ்சம் தர்மத்தை பார்க்க வேண்டாமா தாயே? யாவஜீவதிகா குஸ்தா பிதாமே ஜகதீபதி சுஸ்ரூஷா கிரியதாம் தாவத் சகி தர்மகா சனாதனகா என்று தர்மங்களை எல்லாம் எடுத்து சொன்ன உடனே தாயான கௌசல்யா தேவி மனம் மாறினவளாக விசல்யகரணி என்ற மூலிகையினாலே பெருமாள் கையிலே காப்பு கயிறு கட்டிவிட்டு சொல்றாள். ரொம்ப அழகா சொல்றாள். நாம தினம் சொல்ல வேண்டியது என் மங்களம் சகஸ்ராட்சே சர்வதேவ நமஸ்கிருதே விருத்ரநாசே சமபவது தத்தே பவது மங்களம். ராமா, எல்லா தேவர்களாலும் வணங்கப்படுகின்ற அத்தேவர்கள் தலைவனான இந்திரன் விருத்ராசுரனை கொல்ல கிளம்பின பொழுது அவனுடைய மாதாவான அதிதி தேவி அவனுக்கு எந்த மங்களாசாசனம் பண்ணினாலோ அது உனக்காகுக. ராமா, என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா அகல்பயத்புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். ராமா, கருட பகவான் அமிர்த கலசம் கொணர்வதற்காக கிளம்பும் பொழுது அவருடைய தாயான வினதா தேவி அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணினாலோ அந்த ஆசி உனக்காகுக. த்ரீன் விக்ரமான் பிரக்ரமதக விஷ்ணோரமித தேஜதக யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம். வாமனனாய் அவதரித்து 3 அடிகளாலே உலகம் அளப்பதற்காக மகாபலியினுடைய யாகசாலைக்கு கிளம்பின வாமனனுக்கு அவன் தாயான அதிதி எந்த மங்களங்களை சொன்னாலோ அதெல்லாம் உனக்காகுங்க. சென்று வா மகனே என்று கூறி அனுப்புகிறாள். அனுப்பிவிட்டு தசரதமா மன்னன் கிடக்கின்ற இடம் நோக்கி வருகின்றாள். தசரதன் நிலை கண்டு புலம்பி அழுது சோறுகின்றாள். அப்பொழுது வசிஷ்டன் வந்து தசரதன் நிலையை கண்டு கைகேயியை பார்த்து சொல்லுகிறான். கைகேயி, உன் கணவன் உயிர் நிற்க வேண்டுமானால் ராமனை இங்கு நிறுத்துன்னு பலவிதமாக வற்புறுத்துகிறான். ஆனா கைகேயி எதற்குமே இடம் கொடுக்காமல் இரக்கமற்றவளாக இருக்க தசரதன் கொஞ்சம் கண் விழித்தான். கைகேயிய பார்த்து சொல்றான், அருமையா சொல்றான். கண்டேன் நெஞ்சம் கனிவாய் கனிவாய் விடம் நெடுநாள் உண்டேன்
அதனால் என் உயிரை நீ முதலோடுண்டாய் பண்டே எரிமுள் உன்னை பாவி தேவியாக கொண்டே நல்லேன் என் உயிர்க்கு ஒரு கூற்றம் தேடிக்கொண்டேன். கைகேயி, உன்னுடைய உள்கருத்து எனக்கு நன்றாக புலப்பட்டு விட்டது. கைகேயி, நீ உன்னுடைய உதடுகளிலே அமுது ஊறுவதாக எண்ணி இவ்வளவு நாட்கள் அதை சுவைத்தேன். ஆனா உன் உதடுகள்ல அமிர்தமில்லை, ஸ்லோ பாய்சன். கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் ஆட்கொல்லியான கண்டேன் நெஞ்சம் கனிவாய் கனிவாய் விஷம் நெடுநாள் உண்டேன். அதனால் என் உயிரை நீ முதலோடு உண்டாய். கைகேயி, அன்று கேகய நாட்டிலே அக்னி சாட்சியாக உன்னை மணந்து எனக்கு நான் மனைவியை கொண்டு வரவில்லை. பின் ஆற கொண்டு வந்தேன்? மனைவி என்ற ஆசையினாலே என் உயிர்க்கு யமனை கொண்டு வந்தேன். ரொம்ப நாள் கழிச்சுதான் புரிஞ்சுக்கலாம். புரியுறதா? அப்புறம் சொல்றான், விழிக்குங்கள் வேறில்லா வெங்கான் முளையை சுழிக்கும் வினையால் ஏகச் சூழ்வாய் என்னை போல்வாய் பழிக்கும் நாணாப்பாவி இனி என்பல உன் கழுத்தின் நாணும் அதற்கு காப்பின் நாணாம் என்றான். கைகேயி, பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்றதுன்னு உறுதியா தீர்மானம் பண்ணிவிட்டியா? பண்ணிவிட்டேன் மகாராஜா. அப்ப பட்டாபிஷேகத்தை நீ வைதிகமா பண்ண போறியா, லௌகிகமா பண்ண போறியா? வைதிகமா தான் பண்ண போறேன். வைதிகமா பண்றதுன்னா இந்த ஒரு விஷயத்திலாவது நான் சொல்றத கேட்கறியா? என்ன சுவாமின்னா, அந்த பட்டாபிஷேகத்துக்கு முதல் சடங்கு காப்பு நான் கட்ட வேண்டும் அல்லவா? அதற்கு மஞ்சள் கயிறு தயாரித்து விட்டாயா? இல்லை மன்னா, அதுலதான் நான் சொல்றத கேளு. ராமன் காட்டுக்கு போன உடனே நான் மூச்சை நிறுத்திடுவேன். நிறுத்தினப்புறம் என் கையால உன் கழுத்துல ஒரு நான் மஞ்சள் கயிறு கட்டினேனே, அது உனக்கு தேவையில்லை. அதை அறுத்து உன் மகன் கையிலே காப்பு நானாய் கட்டடி பாவி. இன்னே பலவும் பகர்வான் இறங்காதாளை நோக்கி சொன்னேன் இன்றே என் தாரமல்லல் துறந்தேன். மன்னே யாவான் வரும பரதன் தன்னை மகன் என்று உன்னேன் அவனுமாகான் உரிமைக்கு என்றான். இப்படி பலவிதமாக தசரத மாமன்னன் புலம்பியும் கூட கைகேயி மனதிலே கொஞ்சம் கூட இளக்கம் பிறக்கவில்லை. அப்ப வசிஷ்டனை கூப்பிடுறான், குலபுரோகிதா, நீர் நான் சொல்லுகிற இந்த 2 வரங்களையும் நிறைவேற்றி தர வேண்டும். என்ன தசரதா, இவளை என் மனைவி அல்லள் துறந்தேன். இவளை டைவர்ஸ் பண்ணிவிட்டேன். இவை ஆத்துக்காரி இல்லை, உன் சாட்சியாக சபதம் இடுகிறேன். கேகய நாட்டிலிருந்து பரதன் வருவான். கைகேயி பெற்று தருகிற ராஜ்யத்தை சுமந்து ராஜாவாக இருக்க போகிற பரதனை என் மகன் என்று நான் ஏற்க மாட்டேன். அவன் எனக்கு கர்மாவை செய்யக்கூடாது. சரி சரின்னு வசிட்டான். ஆனா பின்னாலே பரதனைத்தான் எல்லாம் செய்யணும், பரதனைத்தான் ராஜ்யம் ஏத்துக்கணும் அப்படின்னு வசிஷ்டன் தான் முதன்மையா நிற்கிறான். இங்க இப்படி தலையாட்டி விட்டு அங்க அப்படி மாறுபாடா செய்யலாமான்னா தசரதன் என்ன கேட்டா, மன்னே ஆவான் வரும பரதன் தன்னை மகன் என்று உன்னேன். கைகேயி பெற்று தருகிற ராஜ்யத்தை ஏற்பவனாக பரதன் வருவனானால் அவன் என் புள்ள இல்லைன்னா அவன் ஏற்கலையே, அவன் ஆவான் உரிமைக்கு. இவன் ஆகான் உரிமைக்கு, அவன் ஆவான் உரிமைக்கு.
அந்த ராஜ்யத்தை ஏத்துக்காதபடினாலே அவன் தசரதன் மகனேன்னு தீர்மானம் பண்றான். அப்புறம் கௌசல்யை பார்க்கிறான், கதறுகிறான் தசரத சக்கரவர்த்தி. அது அப்படி கதறும் பொழுது சுரோச்சன விற்த்தாந்தத்தை அந்த கௌசல்யைக்கு சொல்லுகின்றான். அதுக்குள்ள வசிஷ்ட பகவான் நாட்டு நகர மக்களுக்கெல்லாம் பெருமான் கானகம் புகப் போகிறான் என்ற செய்தியை சொல்லுகிறான். அழுதார்கள். ஆர் அழுதார்கள்? கிள்ளையொடு பூவை அழுத, கிளர் மாடத்து உள்முறையும் பூசை அழுத. கிளிகள் அழுகின்றன, நாகனவாய் பறவைகள் அழுகின்றன, சமையற்கட்டிலே அடுப்பங்கரையிலே உறங்கிக் கொண்டிருந்த பூனைகள் அழுதன. இவ்வளவு ஏன் தாயினுடைய கர்ப்பத்திலே ஸ்கேன் பண்ணி பார்த்தா கூட இன்னதுன்னு தெரிந்து கொள்ள முடியாது. கர்ப்ப சிசுவும் அழுதன என்றால் பெரியோர் அழுதனர் என்று சொல்ல வேண்டுமா? ஆவும் அழுத. பசுக்கள் அழுகின்றன, கன்றுகள் அழுகின்றன, பூக்கள் அழுகின்றன, நீர்வாழ் பறவைகள் அழுகின்றன. இப்படி எல்லாரும் அழுகின்றாள். பெருமாள் கௌசல்யா கிரகத்திலிருந்து சீதா பிராட்டியினுடைய அரண்மனைக்கு எழுந்துள்ளுகிறார். பிராட்டி கேட்கிறா, நதே சதசதாகேன ஜலபேன நிபேனிஜா உபாவிருதம் வதனம் வல்கு சத்ரேணாபி விராஜதே. ஸ்ரீராமா, 1000 ஆணிகளோடு கூடியதும் நீர் நுரையினுடைய ஒளி பெற்றதுமான குடையினாலே சூழப்பட்டதாக உம்முடைய முகம் ஏன் காணப்படவில்லை? பெருமானே, உனக்கு முன்னால் பட்டத்து யானை அலங்காரம் செய்து கொண்டு ஏன் வரவில்லை? அப்படின்னு வரிசையா கேட்கிறான். அதை கேட்ட உடனே ராமன் என்ன சொன்னா கவனிங்க. நாயகன் வனம் நன்னலுற்றான் எனவும், பாட்டை கவனிக்கணும். நாயகன் வனம் நன்னலுற்றான் என்றும் மேய மண்ணிழந்தான் என்றும் விம்மலை நீ வருந்தலை நீங்குவன் யான் என்ற தீய வெஞ்சொல் செவிசுடத்தேம்புவை. அம்மா, இந்த மாதிரி சமாச்சாரம் நடந்திருக்கு, நான் வனவாசத்துக்கு போறேன். இவ்வளவுதான் ராமன் சொன்னா. அப்ப சீதா அழுதாளா? எதுக்காக அழுதா? நாயகன் வனம் நன்னலுற்றான் என்ற, ஐயோ நம்முடைய கணவன் கானகவாசம் பண்ணும்படியான காலம் நேர்ந்து விட்டதே என்று அழுதாளா? இல்லை. மன்னிழந்தான், இந்த கோசல சாம்ராஜ்யத்தை ஆளுகின்ற உரிமையை இழந்து விட்டானே என்பதற்காக வருந்தி அழுதாளா? இல்லை. நீ வருந்தாதே, நான் கானகம் போகிறேன். நீ வருந்தாதே, நான் கானகம் போகிறேன் என்ற கொடிய சொல் செவியிடையில் நுழைய தேம்புவாய். என்னன்னா, நாம் கானகம் போகிறோம் அப்படின்னு சொல்லாதே, நான் கானகம் போகிறேன்னு சொன்னானே. பாரு, எனக்கு ஆந்திராவில ராயலசீமா பகுதியில மாத்திட்டு அடி. அப்படியா? அங்க ஏதானு ஒரு இடத்துல இருந்துட்டு கண்டாதான் சாப்பிடாத, சாமான்யமா சாப்பிட்டுட்டு பாக்கி இங்க அனுப்புங்க, நான் புள்ளியோட இருந்துக்கிறேன். கணவன் கிளம்புறான்னா பின்னாலேயே போக வேண்டாமா? அந்த ரகு மகாராஜன் காமதேனுவினுடைய மகளான நந்தினியை மேய்ப்பதற்காக கிளம்புகின்றான். அவனுடைய மனைவி அவனை பின்தொடர்கின்றாள். அதை காவ்யாசம் சொன்னா, ஸ்ருதேரி வார்த்தம் ஸ்மிருதி ரன்வகச்சது.
வேதத்தினுடைய அர்த்தங்களை ஸ்மிருதி பின்தொடர்வது போல கணவனை மனைவி பின்தொடர வேணும். சாயாவா பிராட், அந்த மனைவி என்பவள் கணவனுடைய நிழல் போல்பவள். எப்படி மனிதனை விட்டு நிழலை பிரிக்க முடியாதோ அதுபோல் கணவனை விட்டு மனைவி பிரிக்க முடியாதவள். அப்படி இருக்க நான் கானகம் போகிறேன் ஒண்ணு சீதை அழுதாள். அப்போ பெருமாள் அவளுக்கு உபதேசம் பண்றான். சீதை, நான் காட்டுக்கு போன பிறகு பரதன் காதுல விழும்படியா என்னுடைய பெருமைகளை பேசாதே. நீ இந்த கோசல ராஜ்யத்துல நான் திரும்பி வர வரைக்கும் க்ஷேமமா இருக்கணும் நினைச்சியானா பரதன் எதிரில் என் குணங்களை பேசாதே. ஏன் சுவாமி, பரதன் உம்முடைய குணங்களை கண்டு கேட்டு மகிழ்பவன் அல்லவா, பேசினால் என்னன்னா, அம்மா நேற்று வரைக்கும் அவன் தம்பி, இன்னிலேந்து சக்கரவர்த்தி, பதவி மாறுற போதே புத்தி மாறி உண்டி. பரதஸ்ய சமீபேது நாகம் கத்யகாகதாஜன ருத்தியுக்தாகி புருஷாக நசகந்தே பரஸ்தவம். செல்வம் அதிகமானவர்கள் பிறத்தியாரை புகழ்வதை ஏற்க மாட்டார்கள், தங்களைத்தான் புகழணும்னு நினைப்பா. யாதேஜமயி கல்யாணி வனம் முனிஷேவிதம் விரதோபவாசபரயா பவிதவ்யம் துவயானகே. இந்த சீதாதேவியை பெருமாள் கூப்பிடுற அழகே வேற. யா தேஜமயி கல்யாணி, இந்த பொண்டாட்டி அப்படின்னா கூப்பிடணும். அடியே சனின்னு சந்தோஷத்துல கூப்பிடுறான். கல்யாணிங்கிற வார்த்தைக்கு மேல வேற வார்த்தை ராமாயணத்துல பிராட்டிய பெருமான் சொல்லி இருக்கான்னு நீங்க காட்டுட்டேன்னா என் தொழிலை விட்டுடுறேன். சீதைய அழைக்கிற இடத்துல எல்லாம் கல்யாணி கல்யாணி, வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்க வந்த மங்களை அல்லவா அவள். என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? யாதேஜமை, நான் கானகத்திற்கு போன பிறகு நீ விரதத்தோடும் உபவாசத்தோடும் இருக்க வேண்டும். ஆத்துக்கார் ஊர்ல இருக்கச்ச நிம்மதியா 7 மணிக்கு எழுந்தா கூட பரவாயில்லை. அவர் இல்லாத போதுதான் போன இடத்துல இருந்து அவர் சௌக்கியமா திரும்பி வரணுமேன்னு பத்னி இங்கு நோன்பு நோற்று கொண்டு இருக்க வேண்டும். 6 மாசம் ஆச்சு வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வந்தான். வாத்து வாசல்ல வாசப்படி தெரியாத அளவுக்கு ஒரு மாமி நிக்கிறா. மாமி, இந்த மாமா வாயது நன்னா இருக்கு, என்ன தெரியல உங்களுக்கு? 2 விஷயம் நீயா? ஆமா, அப்ப அவ்வளவு ஒல்லியா இருந்தீங்க, இப்பதான் நீ 6 மாசமா வேணுங்கிறதெல்லாம் சாப்பிட்டு விசாலமா. என்ன பிரயோஜனம்? விரதோபவாசபரயா பவிதவ்யம் துவயானகே. இப்படி ராமன் சொன்ன உடனே, ராமா, ஒரு சத்திரியன் பேசுகிற பேச்சையா நீ பேசுகிறாய்? ராமா, யதித்வம் பிரசிதம் துர்கம் அகம் அத்யைவ ராகவ அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்கந்தி குஷகண்டகானே. நீர் கானகம் போவது உறுதியாகிவிட்டதென்றால் உமக்கு முன்னமே நான் வருவேன். எதுக்கு? உம்முடைய திருவடிகள் மென்மையானவை, காட்டிலே கற்கள் இருக்கும், அவைகள் திருவடியிலே பட்டால் புண்ணாகிவிடும். நான் முதலிலே நடந்து காட்டில் உள்ள கற்களையும் முட்களையும் அப்பால் படுத்தி வழியை சீர்படுத்த வருகிறேன். அவன் திருவடியை விட இவ திருவடி மென்மை. பின்னால சொல்ல போறான், விபீஷணனே பெருமாள் அழைக்கிறார்னு சுக்ரீவன் வந்து சொன்ன உடனே விபீஷணன் சொல்றான், பஞ்சன சிவக்கும் என்றால் தேவியை பிரித்த பாவி வஞ்சனுக்கு இளையன் என்னை வருக என்று அருள் செய்தானோ. என்ன அருமையா கேட்கிறான்.
பஞ்சு என சிவக்கும் என்றால் செம்பஞ்சை விட மென்மையான திருவடிகளை உடையவளான சீதா தேவியை பிரித்து கொண்டு போன கொடிய பாவியான ராவணனுடைய தம்பி நான் என்பது அறிந்தும் கூட திருவுள்ளத்திலே என்னை ஏற்க அவன் அருள் பண்ணினானா? இந்த இடத்துல பஞ்சு என சிவக்கும் வெண்கால்ங்கிறதுக்கு கம்பராமாயண உரையாசிரியர்கள் என்ன அர்த்தம் பண்றாள்னா, செம்பஞ்சை விட மென்மையான திருவடி படைத்த சீதைன்னு பண்றா. அது தப்புன்னு நான் சொல்லல, ஆனா அதை விட சிறந்த பொருள் உண்டு. என்ன? சீதா பிராட்டி நீராடி கொண்டிருக்கிறாய், தோழிமார்கள்லாம் கரையரை ஒத்தி சீலையை வச்சுன்னு நிக்கிறா, ஒத்தி பூவை வச்சுன்னு நிக்கிறா, ஒத்தி ஆபரணத்தை வச்சுன்னு நிக்கிறா. முதல்ல ஒத்தி செம்பஞ்சு குழம்பு உடம்புல அந்த மருதாணி மாதிரி பூசி விடுறதுக்காக அதை வச்சுன்னு தங்க கிண்ணத்துல நிக்கிறா. சீதா பிராட்டி நீராடி விட்டு இந்த முதல்ல நிக்கிறவளை பார்த்து அது என்னங்கிறா, பஞ்சுன்னா. ஐயோ, இது பட்டால் என் கால் புண்ணாகி விடுமே அப்படின்னு பஞ்சுன்னு சொன்ன உடனேயே சிவந்து விடுகிற கால். பஞ்சு என சிவக்கும் வென்றால் தேவி என்று பொருள் கொள்வோமானால் கம்பரை ஒழுங்காக நாம் கண்டிருக்கிறோம். சும்மா பட்டிமன்றம் பட்டிமன்றம்னு வச்சு விபரீதமான பொருள்களையே சொல்லி ஏதோ நம்ம சிரிக்கிறதுக்கு. இதுக்கு சினிமாவுக்கு போலாமே. கம்பன் என்ற மாமேதையை கண்டபடி வாயில் வைத்து பேசக்கூடாது. என்ன அருமையான கருத்துக்களை எல்லாம் அவன் நமக்கு தந்திருக்கிறான் என்பதை ஆய்ந்து பார்க்கும் பொழுதுதான் அவனுடைய சீரும் சிறப்பும் நமக்கு விளங்குகிறது. ஆமா, உனக்கு முன்னால நான் போவேன்னா கவனிங்க. இப்ப நீ போக போறது காட்டுக்கு, 14 வருடம் காட்டு அந்த வனவாச பூமிக்கு போற, மண்ணுக்கு போற. அப்பா நீ வந்து மாப்பிள்ளை இருக்கார், ஏதோ காரியார்த்தமா மாமனார் இருக்கிற ஊருக்கு வரார். காரியத்தை பார்த்துட்டு மாமனாரை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தோடனே மாமனார் பார்த்த மாப்பிள்ளை உள்ள இருந்து மாமியார் வந்தா, மாப்பிள்ளை அம்புஜம் இல்லையா? எதை காட்டா வந்த மாப்பிள்ளைய வந்திருக்கிறான்னு சந்தோஷப்படல, அம்புஜம் இல்லையா? எங்கேயுமே அந்த பொண்டாட்டியோட போனாதான் மாமியார் வீட்டுல மரியாதை நடக்கும். ராமா, நான் பூமியினுடைய மகள், நீ பூமி மேல நடக்க போற, என் பிறந்தான் அந்த இடத்துல என்னை முன்னிட்டு கொண்டு போனாலுடைய உனக்கு பெருமை ஏற்படாதுரா. என்னை முன்னிட்டு கொண்டு போ. 2வது, பிறந்தாத்துல எந்த பெறையில என்ன சாமான் இருக்கும்னு எனக்கு தான் தெரியுமே தவிர உனக்கா தெரியும்? இந்த பூமியில எங்க அரக்கர்கள் இருக்கிறார்கள், எங்கு நல்லோர்கள் இருக்கிறார்கள் என்று நான் தான் காட்டி கொடுக்கணும். அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருகந்தி குஷகண்டகானி. ராமா, இன்னொன்னும் சொல்றேன், அனுசிஷ்டாஸ்மி மாத்ராஜா பித்ராஜா. அப்பா, எனக்கு பொம்மநாட்டி எப்படி நடக்கணும்னு நீ உபதேசம் பண்ண வேண்டாம். எங்க அம்மா அப்பாவே எனக்கு அதெல்லாம் உபதேசம் பண்ணித்தான் அனுப்பிச்சிருக்கா. ராமா, நான் உன்னோட கூடத்தான் வருவேன், பிரம்மச்சாரிணியா இருப்பேன், பழங்கிழங்குகளை தவிர சாப்பிட மாட்டேன், உங்ககிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டேன், என்னையும் கூட்டிட்டு போனா. பொம்மநாட்டிகள் அப்படித்தான் சொல்லுவா. ஸ்ரீரங்கத்துல ஒரு சுவாமி மெட்ராஸுக்கு வந்தார். அடியே மெட்ராஸுக்கு போறேன்டே, நானும் வரேன்னு. நீ எதுக்குடி? நான் கோர்ட்டுக்கு அறிமுக போறேன், நான் பாருங்க அங்க வந்து எதுவுமே கேட்க மாட்டேன், தேமேன்னு வந்துட்டோம், தேமேன்னு வந்துடுறேன். சரின்னு கூட்டின்னு போனோம். ஒரு சத்திரத்துல தங்க வச்சான், வேலையெல்லாம் முடிச்சுட்டான். சாயந்தரம் 5 மணிக்கு சைனா பஜார் போலாம்னா உள்ள வந்தான். அங்க சில்க் ஷாப், சில்க் ஷாப் புரியுதா உங்களுக்கு? யாருக்கெல்லாம் வஸ்திரம் தேவையில்லையோ அவ பேர்ல ஷாப். அங்க 4-5 புடவைய பட்டு புடவை தொங்க விட்டுருக்கான். இவ பார்த்துட்டான். இந்த பாருங்க, அங்க பார்த்தீங்களா? அவன் அங்க பார்க்கப்படாது தானே இந்த பக்கம் பார்த்துன்னு வரான். அவன் அங்க பார்த்தீங்களா? வேற வழி கிடையாத பார்ப்பான். இந்த புடவை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமா சொல்லுங்க, அங்க இருக்கிறத விட என் இடுப்புல இருந்தா எப்படி இருக்கும் மாட்டிப்பான்.
ஒன்னும் தேமேன்னு வந்து தேமேன்னு வரேனாலும் இந்த சீதையும் பெண்ணினத்துக்கு விதிவிலக்கானவள் அல்ல. ஒன்னும் கேட்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஒரு பொன்மானை விரும்பினபடியால் வந்த விபரீதம் அல்லவா ராமாயணம் இல்லையா? அதை சொல்ல வேண்டும் அல்லவா? ராகவா, என்னை அழைத்து கொண்டு போவதுதான் உச்சிதம்னா. அப்பவும் ராமன் சொல்றான், காடு என்பது மிதிலா நகரம் போன்றதென்று கருதாதே. அங்கு யானை இருக்கும், புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், கர்ப்பேந்திரம் இருக்கும். கருப்பேந்திரம் கம்மன். கருப்பேந்திரம்ங்கிறதுக்கு உரையாசிரியர்கள் கரும்பாலைகள் எழுதியிருக்கான். காட்டுல கரும்பாலை இருக்கும், அதை பார்த்து நீ பயந்துருவேன். கரும்பாலையை பார்த்து ஆறாம் எவ்வளவு ஐயா. அதுக்குதான் வெறும் தமிழ் அறிவு போராது, வடமொழி அறிவு இருந்தால்தான் தமிழை அர்த்தம் பண்ணலாம். கர்ப்பேந்திர சிம்மமாரகா. கர்ப்பேந்திரம் யாழி, சிங்கத்தையே கொல்லக்கூடியது. யாழி இருக்கும்னு சொல்றான். கருப்பாலை இருக்கும், பயந்துருவேன். அப்படின்னா ஆமா, ஒரு பெண் பிள்ளையை தன்னுடைய தோளின் கீழே வைத்து காக்க உனக்கு யோக்கியதை இல்லை என்றால் நீ எதற்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? என்னை கானகத்திற்கு அழைத்துக் கொண்டு போக நீ அஞ்சுகிறாய் என்றால் இதை கேள்விப்பட்டு என் தகப்பனார் உன்னை பற்றி என்ன நினைப்பார்? துவாமன்யதவை வேகா பிதாமே மிதிலாதிபகா ராமஜாமாதரம் பிராபிய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். ராம, விவேக குலத்திலே பிறந்தவரும் மிதிலாதிபதியுமான என்னுடைய தகப்பனார் ஜனகன் ஆண் உடம்பிலே வந்த பெண்ணான உன்னை கேவலமாக நினைக்க மாட்டாரா? இந்த ரொம்ப ரசமான இடம். பிதாமே மிதிலாதிபக. விதேக தேசாதிபதி என்ன? விதேக தேசாதிபதினா விதேக தேசத்துக்கு அரசன் ஒரு அர்த்தம் பண்ணலாம். விகத தேகாபிமானஹா விதேகா. சரீரத்திலே அபிமானத்தை அழித்தவன் எவனோ அவனுக்கு தான் விதேகன்னு பேரு. இந்த உடம்பு சாஸ்வதம் அல்ல என்ற அறிவு எப்ப கை வர்றதோ அப்பதான் அவன் ஞானியாகிறான். இந்த உடம்பு பத்தி நமக்கு தெரியும். 10,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து ஆத்துக்காரி கையில கொடுத்திருக்காரு. 1ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு 4 புள்ளகள் ஆம்படையாரோட சௌக்கியமா இருக்கார். காப்பி கொண்டாடினார். 6 மணிக்கு அவ காப்பி கொண்டு வர மல்லாந்துட்டார். 8 மணி ஆச்சு. குழந்தைகள், மா இந்த புணத்தோட ராத்திரி எல்லாம் எப்படி இருக்கிறது? பயமா இருக்குமே. எனக்கும் பயமா இருக்கு. அடுத்தாத்து மாமாவை துணை கூட்டி வரட்டுமா? 5 மணிக்கு 10,000 ரூபாயை கொடுத்த உடனே அவன் கணவன், இவைகளுக்கு அவன் தகப்பன். அந்த ஆத்மா வெளியேறினோன்னு அது பயப்படத்தக்க பிரேதமாக அல்லவா மாறிவிடுகிறது. குணம் இருக்கு, சரீரம் அப்படியே தான் இருக்கு. ஆனா அது இயங்குகிறதா? இல்லை. ஏன்? இயங்க வைக்கிற ஆத்மா வெளியேறிவிட்டான். அதனால ஆத்மா வேறு, சரீரம் வேறு. ஆக்சிடென்ட் ஆயிடுறது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றா, டாக்டர் பார்க்கிறார், உன் வலது கால் ரொம்ப சேதம் ஆயிடுத்து, அப்படியே இருந்தா